இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நவராத்திரி 2வது நாள் பிரசாதம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம முதல் நாள் பிரசாதம் எப்படி செய்யறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க், கொலு எப்படி வைக்கிறது, 9 வகை சுண்டல், 9 வகை பிரசாதங்கள் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நவராத்திரினாலே நம்ம முதல் 3 நாட்கள் துர்கை தேவியை தான் வழிபடுவோம். இந்த 2வது நாள் வந்து இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வருது. ஒவ்வொரு வருஷமும் இது மாறுபடும். வெள்ளிக்கிழமைக்கு உரிய நவகிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். இவருக்கான தானியம் வந்து பாத்தீங்கன்னா மொச்சை. நம்ம சுக்கிர பகவானை வழிபடுற விதமா இன்னைக்கு நம்ம மொச்சை சுண்டல் செஞ்சிடலாம். வெள்ளிக்கிழமையில நம்ம வாரம் கூட இந்த மொச்சை சுண்டலை செஞ்சு வச்சு வழிபடலாம். இது ரொம்பவே நல்லது. இப்ப வாங்க நம்ம பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 மணி நேரம் மொச்சையை ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து எப்பவுமே முன்னாடி நாள் நவராத்திரியில ஊற வைக்க மாட்டாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம ஊற வச்சிடணும். நான் முதல் வீடியோலயே வந்து அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு குக்கர்ல ஒரு 2 டம்ளர் போல தண்ணி வச்சுட்டு மொச்சையை சேர்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு மொச்சை தான் சேர்த்திருக்கேன். இதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிடுறேன். நம்ம குக்கரை மூடி இதை வந்து ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்ப 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லாவே அடங்கிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். மொச்சை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். இப்ப கடாயில நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம திருகி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெயில வதங்கும் பொழுது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நம்ம தேங்காவை எண்ணெயில லைட்டா வதக்கிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மொச்சையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம மொச்சைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய மொச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம வெண்பொங்கல் செஞ்சிடலாம். நம்ம துர்கை தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பும் செய்யலாம். வெண்பொங்கலுக்கு பதிலாக நீங்க சக்கரை பொங்கலும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வெண்பொங்கல் செய்யறது நல்லது. அதனால நான் இன்னைக்கு வெண்பொங்கல் செய்யறேன். இதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நீங்க ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 125 கிராம் அளவு. இதே அளவுக்கு நான் சிறுபருப்பும் சேர்த்துக்கிறேன். அதாவது பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை ஈக்குவலா சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் வந்து ஈக்குவலா சேர்த்திருக்கேன். நம்ம இப்ப தண்ணி சேர்த்து நல்லா இதை வாஷ் பண்ணிடலாம். ஒரு 2ல இருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல மாத்திக்கலாம். நம்ம எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொங்கல்னா கொஞ்சம் குழைவா வேணும். குழைவா வேணும்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கோங்க. 7.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா குழைவா வரும். கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். நான் சேர்த்திருக்க அளவு. நீங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே குழைவா வரும். இப்ப பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. பொங்கல் பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம ஒரு 10ல இருந்து 15 பருப்பு முந்திரியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிய பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்ப நம்ம ஒரு 2 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே வந்து பெருங்காயம் நல்லா வதங்கிடும். இப்ப நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்ப தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொங்கல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. நம்ம வந்து மேலாப்புல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு வாசனை நல்லா இருக்கும். அதே மாதிரி டேஸ்டும் நல்லா இருக்கும். அதனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்ப நம்மளுடைய நவராத்திரி பிரசாதமான வெண்பொங்கலும் மொச்சை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரசாதத்தை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க.
இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.